நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எவ்வளவு லீகலான எத்திக்கலான பிசினஸ் ஆக இருந்தாலும் இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கிரிப்டோ கரன்சி என்கிற பேர்ல மக்களை ஏமாத்தக்கூடிய புது ஸ்கீம்ஸினுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு கதை சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஒரு வியாபாரி கிராமத்துல போய் சொல்றாரு, இந்த கிராமத்துல யார் எனக்கு புறா விற்கிறாங்களோ ஒரு புறாவுக்கு 500 ரூபாய் வச்சு கொடுக்குறேன்னு சொல்றாரு. மக்கள் எல்லாரும் புறா விற்கிறாங்க, 500 ரூபாய் வாங்குறாங்க. வாரங்கள் கடந்து போக ஒரு நாளைக்கு வியாபாரி வந்து சொல்றாரு, சந்தை மதிப்பு குறைந்து விட்டதுனால ஒரு புறாவினுடைய மதிப்பு 100 ரூபாய் மட்டும்தான், ஆனா நான் உங்களுக்கு 150 தான் தரேன் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தை தூண்டி விடுறாங்க. மக்கள் எல்லாரும் 150 ரூபாய்க்கு புறா விற்கிறாங்க, காசை வாங்குறாங்க. இப்படி வாரங்கள் கடந்து போக ஒரு நாளைக்கு வியாபாரி மறுபடியும் வந்து சொல்றாரு, மகிழ்ச்சியான தகவல், ஒரு புறாவுக்கு 600 ரூபாய் வச்சு தரேன், ஏன்னா சந்தை மதிப்பு அதிகரித்து விட்டது என்கிற மகிழ்ச்சியான தகவலை சொல்ல மக்கள் விவசாயத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு முழுமையாக எல்லாரும் சேர்ந்து புறா பிடிக்கிறதுக்காக போறாங்க. போதுமான புறா கிடைக்காதனால வருத்தத்தோட கவலையோட இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல். மீண்டும் ஒரு நபர் வந்து சொல்றாரு, புறா விற்பனைக்கு ஒரு புறா 400 ரூபான்னு சொல்லி ஒரு நபர் விற்பனைக்காக புறாவை கொண்டு வராரு. மக்கள் எல்லாரும் 400 ரூபாய்க்கு எல்லாரும் சேர்ந்து வாங்குறாங்க. ஏன்னா 400 ரூபாய்க்கு கொடுத்தா 600 ரூபாய்க்கு வியாபாரிக்கு விற்கலாமே என்கிற நம்பிக்கையில 400 ரூபாய்க்கு வாங்க ஆரம்பிக்கிறாங்க. வாரங்கள் அவங்க காத்திருக்க அந்த வியாபாரி வரவே இல்லை. அப்பதான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க ஏமாந்துட்டாங்க என்கிற உண்மையை புரிஞ்சுக்கிறாங்க. இதுல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த புறாவை விற்க வந்த நபர் என்கிறவரு அந்த வியாபாரியினுடைய நெருங்கிய நண்பர். அந்த வியாபாரி மக்களிடம் புறாக்களை வாங்கி அதே மக்களுக்கு அந்த புறாக்களை அதிக விலையில வித்து மக்களை ஏமாத்திருக்காங்க. இததான் ஸ்கேம் அப்படின்னு சொல்றோம். சோ இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கிரிப்டோ கரன்சி என்கிற பேர்ல வரக்கூடிய நிறைய ஸ்கீம்ஸ் ஆர் ஸ்கேம்ஸ் என்கிற உண்மையை நாம புரிஞ்சுக்கணும். இதனால மிகப்பெரிய பாதிப்பு என்னவென்றால், நேர்மையா உண்மையா நேரடி வர்த்தகத்துல ஈடுபடக்கூடிய தலைவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய முக்கியமான பிரச்சனை, மக்கள் சொல்றாங்க அதே மாதிரிதான் அதுவும் ஏமாத்துதான், இதுவும் ஏமாத்துதான் என்கிறத உணர்றாங்க. நீங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஸ்கீம்ஸ் என்கிற ஸ்கேம்ஸ்ல மாட்டி இருந்தீங்கன்னா அது என்ன என்கிறதையும் அந்த ஸ்டோரியையும் கண்டிப்பா கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.